ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓ சேனல். இன்னைக்கு நம்ம அரஃபத் டிராமாவோட சீசன் 2 தான் பார்க்க போறோம். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த சீசன் 2க்குன்னு. அதே எக்ஸைட்மெண்டோட இந்த சீசன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சீசன் 1 பார்த்த மாதிரி சீசன் 2வும் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னோட சேனல்ல அதர் டிராமாவும் இருக்கு. டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சீசன் 2ஓட எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கா. இங்க ஆம்புலன்ஸ்ல இருக்க நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோ வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஹெவி பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் பிரேக் ஆகி அழுறா. நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, நீ என் கூட ஏறி எங்கேயோ போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அழுறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து லைட்டா கான்சியஸ் இருக்கு. அவன் வந்து ஹீரோயின் பேரை சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நீ வந்து பேசாத, டயர்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இவன் எங்க பேரை சொல்லி கொஞ்ச நேரத்திலே வந்து ஹீரோ வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவான். அவனோட ஹார்ட் வந்து நின்றும். மத்த நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை வந்து திருப்பி வந்து உயிர் புழக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சிபிஆர் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இங்க ஹீரோட ஹார்ட் வந்து ரெஸ்பாண்டே பண்ணாது. ஹீரோயினை காட்டுறாங்க. அவ செம்மையா பிரேக் ஆகி அழுவா. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நர்ஸ் எப்படியாச்சும் நீங்க அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்லி அழுதுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க ஸ்ட்ரக்சர்ல ஹீரோ வச்சுட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியில ஹீரோயின் வந்து செம்மையா அழுறா. அவளை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல இருப்பா. உண்மையிலே வந்து கஷ்டம் தானே, வெட்டிங் டே அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறது. உடனே வந்து ஐசியூ கூட்டு போயிடுவாங்க ஹீரோவை. இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. உள்ள வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவனோட பல்ஸை திருப்பி கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ். அப்போ அந்த நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஹார்ட் பீட் வந்து திரும்பி கிடைச்சிச்சு, இன்னுமே பேஷண்ட் வந்து ரிஸ்க்ல தான் இருக்கா, அவனுக்கு பிளட் தேவை, 0 நெகட்டிவ் பிளட் வந்து எங்க இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோயின் பிரேக் ஆகி அழுவா. ஹீரோக்கு இருக்கிறது வந்து ரேரான பிளட் குரூப். டாக்டர்ஸ் கிட்டயும் அங்க இல்ல. சோ ஹீரோயின் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க, யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் அம்மா வந்துருவாங்க. வந்தோன்னா அம்மா, ஹீரோக்கு வந்து 0 நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, எனக்கு உடனே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே சொல்வா. இந்த பக்கம் அவங்க மலை சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜமால் அண்ட் சித்தியும் வந்துருவா. ஜமால் வந்துட்டு கேட்பான் எப்படி இருக்கான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல பதட்டமாவே சொல்வா, ஹீரோக்கு வந்து பிளட் தேவைப்படுது, தயவு செஞ்சு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஜமால்ல கண்டிப்பா வந்து தெருல ஒரு வீட்டு தட்டியாச்சும் நான் கேட்டு எப்படியாச்சும் நான் பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் சித்தி நிப்பா. அவ வந்து ஷாக்ல இருப்பா, ஹீரோக்கு இந்த மாதிரி ஆனது. இன்னும் அவ ஷாக்ல இருந்து வெளியே வரல. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டுல, இங்க பாருங்க சித்தி, இங்க பாருங்க, ஹீரோக்கு வந்து பிளட் தேவைப்படுது, தயவு செஞ்சு அரேஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. பட் சித்தி வந்து ஷாக்ல இருப்பா. ஹீரோயின் சொல்றத கவனிக்கவே மாட்டா. அந்த பக்கம் ஹீரோயின் அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு சித்திய பார்த்துட்டு ஒரு அறை கொடுப்பா. ஏன்னா அவ ஷாக்ல இருக்கிறதுனால ஒரு அறை கொடுத்தோன்னு அவ தெளிவாயிடுவா. தெளிவானதுக்கு அப்புறமா அவ சொல்வா, ஹீரோக்கு பிளட் தேவைப்படுது, எங்கேச்சா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. இந்த பக்கம் சித்தியில இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோயின் கட்டுவாங்க, அம்மா நானும் போய் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு வந்து 0 நெகட்டிவ் பிளட்டா, உங்களுக்கு 0 நெகட்டிவ் பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகி அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு தான் ஈனுல் வரா. உள்ள வரும்போதே ரொம்ப பயந்துட்டு தான் வருவா. அந்த ஆண்டி கேட்பாங்க, நீ எங்க போயிட்டு வந்த, ஏதாவது திருடுனியா, ஏதாவது கிடைச்சதா, நான் அந்த வீட்டுக்கு தானே அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த ஆண்டி வந்து ஈனுல திருடுறதுக்காக அந்த வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க, ஹீரோ இருக்க வீட்டுக்கு. அதான் இங்க கேக்குறாங்க, ஏதாவது பொருள் திருடுனியா, ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பக்கம் ஈனுல்ல பயந்துட்டு இருப்பா. இல்ல நான் எதுவும் திருடல, அது மட்டும் இல்லாம அங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க, கன் ஷாட்ஸ், ரத்தம், எல்லாருமே அங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே பயந்துருவா. இந்த பக்கம் தண்ணி எல்லாம் குடிப்பா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போவோம். ஈனோல் ஆக்சுவலி வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கா. நம்ம சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம்ல, அந்த சீன் தான் இங்க வந்து ரீகால் பண்றா. அவ அங்க போயிட்டு எல்லாரையும் பாக்குற, எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. இங்க அவ செமையா பயந்துருவா. பாத்துட்டு திரும்பி வரும்போது அவளோட பிரேஸ்லெட் வந்து அங்கேயே அறந்து விழுந்துரும். இங்க வீட்டுக்கு வந்து சொல்றா, நிஜமாலே அங்க எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப அந்த ஆண்டில, நீ போய் சொல்ற எனக்கு நல்லாவே தெரியும், திருடாம இருக்கிறதுக்காக போய் சொல்றியா, நீ எதுக்குமே உதவாதவ, நீ ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒரு பக்கம் திட்டுவாங்க. இந்த பக்கம் இன்னும் இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் அவ என்ன பண்ணுவா, கோட்லாம் கழட்டும் போது தான் நோட் பண்ணுவா பிரேஸ்லெட் வந்து காணும்னு சொல்லிட்டு. என் பிரேஸ்லெட் எங்க எங்க அப்படி சொல்லிட்டு அவ வந்து தேடிட்டே அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஆண்டி சொல்லுவாங்க,
நீ வீட்டை விட்டு மரியாதையா போயிடு, ஏன்னா நீ எதுக்குமே யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த ஆண்டியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா சித்தி கிட்ட இருந்து. இந்த ஆண்டியும் அந்த சித்தி தானே ஆல்ரெடி பழகிருக்காங்க, 2 3 வாட்டி ஹீரோ வீட்டுக்கு கூட வந்திருக்காங்கல்ல. அப்ப சித்தி கால் பண்ணி சொல்வா, அந்த பொண்ணை கூட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஒருத்தவங்களுக்கு பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப அந்த ஆண்டி கேட்பாங்க, யாருக்கு பிளட், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப சித்தி சொல்வா, தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்காத, மரியாதை அவளை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இந்த இடத்துல இந்த ஆண்டி சொல்லுவாங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் நீ என்ன ரகசியத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் பிளட் தேடிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே பிளட் கிடைச்சிருக்காது. அப்ப ஜமால் சொல்லுவான், நான் என்னன்னு போய் மறுபடியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போவான். போன கொஞ்ச நேரத்துல அவன் திரும்பி வந்துருவான். இந்த மாதிரி பிளட் கிடைச்சிச்சு நர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் இப்பதான் வந்து பெருமூச்சே விடுவா. ஹீரோ எப்படி இருக்கான், ஹீரோ பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஜமால் சொல்லுவான், இல்ல சர்ஜரி போயிட்டு இருக்கு, ஒன்னும் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஜமால் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பவுச் கொடுப்பான், ஹீரோட திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த பவுச்சை வாங்கி பார்த்துட்டு ஹீரோட திங்ஸ், வாட்ச், அப்புறம் ஹீரோட ரிங்ஸ் எல்லாம் அதான் இருக்கும். வெட்டிங் ரிங் இருக்குல்ல, அது வந்து அதுக்குள்ளதான் இருக்கும். அவ வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுவா இதை பார்த்துட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஈனோல தான் காட்டுறாங்க. அவ வந்து அங்க பிளட் கொடுத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அவங்களோட ஆன்ட்டி வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு சித்தி வருவா. வந்துட்டு சொல்வா அந்த ஆன்ட்டி கிட்ட, நீ உடனே பிளட் கொடுத்து முடிச்சோன்னு இங்க யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ வந்து ஆன்ட்டி கேப்பா, நீ கவலைப்படாத, யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, அதுக்குள்ளே நாங்க இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ சித்தில, முதல்ல கிளம்புங்க ஸ்பீடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டி கேட்பாங்க, யாருக்கு இந்த பிளட் கொடுக்குறா, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சித்தில, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஆண்டி வந்து மனசுல நினைப்பா, நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் இது யாருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. ஹீரோயின் வருவா, ஹீரோக்கு யார் பிளட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. அவ அங்கேருந்து வந்து பாப்பா. பார்த்துட்டு ஈனூல் வந்து உள்ள பிளட் கொடுக்குறது அவளுக்கு தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு யாரு, அவங்க பேர் என்னலாம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. இங்க வந்து நர்ஸ் சொல்லுவாங்க, உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி டயர்டா இருக்காங்க, நீங்க அப்புறமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் வருவாங்க. ஹீரோயின் கேட்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் கேட்பாங்க, யார் வந்து ஹீரோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவா, நான் தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம், அதுல வந்து திடீர்னு ஹீரோட ஹார்ட் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பிரேக் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருப்பான். அப்போ வந்து டாக்டர் சொல்லுவாங்க, நல்ல வேலை பிளட் வந்து கரெக்டான டைம்ல கிடைச்சிச்சு, சப்போஸ் பிளட் மட்டும் கிடைக்கலன்னா இன்னும் மோசமா இருக்கும். இப்போதைக்கு அவனை நாங்க ஐசியூல இருந்து ஷிஃப்ட் பண்றோம், இன்னுமே நாங்க வந்து அவனை அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம், இப்போதைக்கு கிரிட்டிக்கலா தான் இருக்கு, எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. ஹீரோயின், ஜமால் எல்லாருமே வந்து பிரேக் ஆகி அழுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அஸ்லே வருவா. அவங்க அம்மா கேட்பாங்க, எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அஸ்லே சொல்வா, இல்ல நான் ஹீரோ பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அம்மால, சரி வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வைப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வருவாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அழுதுட்டே போவா. ஹீரோ வந்து வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இங்க வந்து எல்லாருமே போவாங்க. அப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ல ஹீரோ வந்து வெளியே கூட்டு வருவாங்க பாரு. அப்போ அந்த இடத்துல ஈனூல் இருப்பா. ஸோ ஈனூலுக்கு வந்து ஹீரோ யாருன்னு தெரியாது, அந்த ஃபேமிலி யாருன்னு எதுவுமே தெரியாது அவளுக்கு. அவ ஜஸ்ட் அங்க நின்று பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ கூட்டு போறப்போ ஹீரோட கையும் ஈனோட கையும் லைட்டா டச் ஆகும். அப்போ இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நெமத் தான் காட்டுவாங்க. அவ அந்த பக்கம் பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. அவ ஏன் அழுகுறானா, அவங்க அண்ணன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணி அந்த பக்கம் அழுதுட்டு இருக்கா. இன்சைட் ஜமால் வருவான். வந்து பார்த்துட்டு கூட வந்து சப்போர்ட்டுக்கு நிப்பான். தமத் வந்து அப்ப பேச ஸ்டார்ட் பண்ணுவா. அவ சொல்லுவா, ஜமால் என் அண்ணன் வந்து இறந்துட்டான், என் அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் ஜமால் வந்து பக்கத்துல உட்காருவான். அப்போ வந்து தமத் கேப்பா, எனக்கு இருக்க ஒரே ரிலேட்டிவ் என் அண்ணன் மட்டும்தான், இப்ப அவனும் இல்ல, நான் இப்ப அனாதே ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவா. அப்ப ஜமால் எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்குமே அந்த சைடு கஷ்டம், ஜமத்தை பார்க்க முடியல அவனாலையும். அப்போ தமத் சொல்வா, என் அண்ணன் ஏன் இந்த மாதிரி பண்ணா, ஏன் இந்த மாதிரி பண்ணா, அவனுக்கு கிடைக்காத ஒரு லவ்வுக்காக அவனை ஏன் அவனே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ செமையா பிரேக் ஆகி அழுவா. அப்ப தமத் கேப்பா, ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜமால் சொல்வான், இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆறுதலா இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தியான அஸ்லே தான் காட்டுவாங்க. சித்தி கூட்டு வந்து அஸ்லே வந்து அவளோட ரூம்ல உட்காரப்பா. அப்போ வந்து அஸ்லே சொல்வான், ஹீரோயின் வந்து செத்துருக்கணும், ஹீரோக்கு பதில் ஹீரோயின் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் அவங்க அம்மாக்கு ஷாக்கு. அவங்க அம்மா கேட்பாங்க, நீ வந்து உன் லைஃப்ல மூவ் ஆன் பண்றதானே சொன்ன, இப்ப என்ன ஹீரோயினை சாவடிக்கிற மறுபடியும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப அஸ்லே, என் பிளான் எல்லாமே ஹீரோயினை சாவடிக்க தான்,
அவளை சாவர வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப சித்தி கேட்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ண, நீ ஏன் ஹீரோ ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பா. இந்த பக்கம் அஸ்லேல, நான் எங்க ஹீரோ ஷூட் பண்ணேன், ஹீரோ ஷூட் பண்ண என் டார்கெட்டே கிடையாது, நான் ஹீரோயினை தான் ஷூட் பண்ண டார்கெட் பண்ணேன், நடுவில் ஹீரோ வந்துட்டான், அதுக்கப்புறம் ஹீரோ ஷூட் பண்ற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் சித்தியில பிரேக் அழுவா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, உன்னால பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அஸ்லே சொல்வா, என்னால ஒன்னும் இது எதுவும் நடக்கல, நீங்க தான் நசீருக்காக வீட்டோட கதவு ஓபன் பண்ணி விட்டீங்க, இவ்வளோ பெரிய மாசிவான கொலை நடந்ததுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. நான் தான் ஹைதரை வந்து தலையில அடிச்சு பேஸ்மெண்ட்ல போட்டேன், அப்புறமே பார்த்தேன் பேஸ்மெண்ட்ல அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்பதான் சித்தி சொல்வா, நசீர் தான் சொன்னா பேஸ்மெண்ட்ல வந்து ஹைதர் இருக்கான்னு சொல்லிட்டு, நான் போய் அவனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ வந்து பிளாஷ்பேக் போவோம். பிளாஷ்பேக்ல வந்து சித்தி வந்து மறுபடியும் ஹைதரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவா. பார்த்தா ஹைதர் வந்து அந்த பிளேஸ்ல இருக்க மாட்டான், அவன் பாடி கூட இருக்காது, அவ பிளட் வந்து எங்கேயோ வெளியே போற மாதிரி இருக்கும் மார்க்கு. அப்பதான் சித்திக்கே தெரியும் ஹைதர் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சொல்வா, ஹைதரும் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் அஸ்லே சொல்வா, அப்பாக்கும் பொண்ணுக்கும் வந்து ஆயுசு கட்டி போல, அதனாலதான் 2 பேரும் சாவ மாட்டாங்க என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் சித்தி சொல்வா, இப்ப நீ அதெல்லாம் விடு, உனக்கு என்ன நடந்தாலுமே நான் வந்து உனக்கு காப்பாத்துவேன், எதுவுமே உனக்காக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் அஸ்லேல, என்னை யாருமே பார்க்கல, எல்லாரும் வந்து நசீர் தான் ஷூட் பண்ணான்னு நினைச்சுக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நசீரும் இப்ப இறந்துட்டான், சோ பிரச்சனை சால்வ்டு, இப்ப நான் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜமால் வந்துருவான். ஜமால் வந்துட்டு கேட்பான், சித்தியை பார்த்துட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஓகேன்னு சொல்லிடுவா. அப்ப ஜமால் சொல்வான், போலீஸ் வந்து வெயிட் பண்ணுது, அஸ்லே உன்னோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிடுவான். நீங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்கறதுக்காக அந்த ரூம்குள்ள வருவா. வந்து செம்மையா ஃபீல் பண்ணி பிரேக் ஆகி அழுவா, ஹீரோ இந்த நிலைமையில பார்த்துட்டாவ. அப்ப சொல்வா, நம்மளோட லவ் வந்து உன்னோட மெடிசனா இருக்கட்டும், தயவு செஞ்சு சீக்கிரமா குணமாயி வந்துடு, உனக்காக டோர் கிட்ட நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இங்க வந்து ஹீரோயின் சொல்லிட்டு வெளியே வந்து பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா ரூமுக்கு வெளியே. அப்போ ஒரு பர்சனை காட்டுறாங்க. யாரெல்லாம் காட்டல, ஹீரோயினை சைட்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி, அதாவது வேவ் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ வந்து தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வரலான்னு இருப்பா ஹாஸ்பிட்டல் உள்ள. வந்து பார்த்தா அங்க ஸ்ட்ரக்சர்ல ஒரு பாடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ பார்த்துட்டு பயந்துருவா, ஏன்னா அது ஹீரோட ரூம் தானே, இங்க எப்படி ஒருவேளை ஹீரோவா அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு போயிட்டு அவ அங்க அழுவா அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 2 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன். இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட் சிம்பிள் மட்டும் போடுங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் see you in the next video. Bye bye.